அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சூத்திரங்கள் என்ற பாடத்தை முழுமையாக இன்றைய நாள் வகுப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பூர்ணமாக பார்த்து உங்களோட பாடக்கோப்பியில் இந்த நோட்ஸை நீங்கள் இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பியில் எழுதி கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக இந்த பாடத்திற்குள் செல்வோம். இந்த சூத்திரங்கள் என்று சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த சயின்ஸில் மெட்ஸில் வரக்கூடிய அனைத்து சமன்பாடுகளும் இதில் உள்ளடங்கும். அந்த சமன்பாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தெரியா கணியத்தை எழுவாயாக மாற்ற சொல்லுவாங்க. அதை எவ்வாறு மாற்றிக்கொள்வதுங்கிறதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தலைப்பாக காணப்படுகின்றது. ஒரு சூத்திரத்தில் உள்ள ஒரு உறுப்பை எழுவாயாக மாற்றுதல். அப்போ 2 உதாரணம் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் சில உதாரணங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியை தெளிவாக பாரு. b சமன் u சக ad என்னும் சூத்திரத்தில் d ஐ எழுவாயாக்குக. அப்போ எழுவாயாக்க வேணுமெண்டா எந்த ஆங்கில எழுத்தை எழுவாயாக மாற்ற சொல்றானோ அது தனியன்னு சொன்னால் சிங்கிளாக இருக்கணும். மற்றது எல்லாம் சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகணும். உதாரணத்துக்கு கூட்டுப்பட்டா கழிப்படும் சமனுக்கு அங்கால போகல, கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போகல கூட்டுப்படும், பெருக்குப்பட்டா பிரிபட்டா பெருக்குப்படும் என்ற விதியின் அடிப்படையில் முதலாவது பார்க்கணும் டி எழுவாய் மாற்றம் செய்ய சொல்லியிருக்கான். அப்ப டீங்கிறது ஏயோட பெருக்குப்படுது. அப்ப டீயை மறைத்தா ஏ வினை செய்யும் மறப்படும். காரணம் ரெண்டும் பெருக்கமாக இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த தெரியா கணியத்துடன் யார் கூட்டலாக அல்லது கழித்தலாக இருக்கின்றாரோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாம செய்யணும். கூட்டுப்பட்டா கழிப்படும், கழிப்பட்டா கூட்டுப்படும். அப்ப டீயை மறைத்தா இந்த ஏயும் சேர்ந்து மறப்படும். அப்ப யூ கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனா கழிப்படும். அப்ப வி சய யூ சமன் ஏ டி. அப்ப வி அப்படியே இருக்கு, யுவத்தை நாங்களை கொண்டு போகிறோம். ஸோ கூட்டுப்படுறது கழிப்படும், சய யூ சமன் ஏடி. இப்போ ஏக்கும் டீக்கும் இடையில என்ன அடையாளம் இருக்கும்? பெருக்கல் தர அடையாளம் இருக்கும். யாரை எழுவாய் மாற்றம் செய்யணும்? டி எழுவாய் மாற்றம் செய்யணும் என்றா அப்ப ஏ டீயுடன் பெருக்குப்படுது. பெருக்குப்படுற ஏ சமனுக்கு அங்கால போனா பிரிபடும். அப்ப வி சய யூ இன் கீழ் ஏ சமன் டி. இதான் விடை. அப்போ இங்கே இப்படியும் எழுதி கொள்ளலாம், அல்லது இதை இன்னும் சீராக எழுதுறேன்னு சொன்னால் டீயை முன்னுக்கு போட்டு வி சய யூ இன் கீழ் ஏ என்று இவ்வாறும் கடைசி ஆன்சராக எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போன்று இரண்டாவது கேள்வியை பார்த்தா y சமன் mx ஆக c என்னும் சூத்திரத்தில் எம்மை எழுவாயாக்குக. அதே போன்று கேள்வி தெளிவாக பாரு. எம்ங்கிறது எக்ஸோட பெருக்குப்படுது, அதை மறைத்தீங்க என்று சொன்னா சி கூட்டுப்படுது. கூட்டுப்படுற சி சமனுக்கு அங்கால போனா கழிப்படும். அப்ப y சய சி சமன் mx என்று வரும். y சய சி சமன் mx. யாரை எழுவாய் மாற்றம் செய்யணும்? எம் எழுவாய் மாற்றம் செய்யணும் என்றா அந்த எம்முடன் எக்ஸ் பெருக்குப்படுது. அப்ப எதை எழுவாய் மாற்றம் செய்யணுமா? சிங்கிள் தனியாக இருக்கணும். அப்ப எம்மோட எக்ஸ் பெருக்குப்பட்ட அந்த எக்ஸை இல்லாம செய்யணும் என்றா பிரித்தலாக மாறும். சமனுக்கு அங்கால போனா பிரிபடும். அப்ப y சய சியின் கீழ் எக்ஸ் சமன் எம். இவ்வாறு இந்த எழுவாய் மாற்றம் வரும். இதோட ஸ்டாப் பண்ணலாம். அல்லது இன்னும் அதை சீராக எழுதுறேன்னு சொன்னா எம் முன்னுக்கு போட்டு y சய சியின் கீழ் எக்ஸ் என்று இவ்வாறும் ஆன்சரை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்ப தொடர்ச்சியான மூன்றாவது வினா சி சமன் 2πr. இதுல பேர் பை. நம்ம வட்டத்தின் பரிதி என்ற பாடத்துல படிச்சுட்டோம். 2πr என்னும் சூத்திரத்தில் ஆரை எழுவாயாக்குக. அப்ப இதுல பாருங்கடா 2 பை இந்த ஆர் இந்த 3க்கும் இடையில எந்த அடையாளமும் இல்லாட்டி பெருக்கல் அடையாளம் இருக்கு.
அப்ப ஆறை மறைக்க கோல இந்த ஆரோட பெருக்குப்பாடு அனைத்தும் மறப்படும். உங்களை கூட்டலும் இல்லை கழித்தலும் இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு அதை இல்லாம செய்யறதுக்கு. அப்ப ஆறை மறைக்க கோல இந்த ஆர் உடன் நல்லா பாருங்க, இந்த 2 பை இந்த மொத்தமாகத்தான் பார்க்கணும். 2 பை பெருக்குப்படுது. 2 பை பெருக்குப்பட்டா சமனுக்கு அங்கால போகல பிரிபடும். அப்ப சி இன் கீழ் 2 பை சமன் ஆர் என்று விடை வரும். சரிதானே? அப்ப இங்க கூட்டலும் இல்லை கழித்தலும் இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாம செய்யறதுக்கு. அப்ப அந்த ஆர் உடன் 2 பை பெருக்குப்படுது. பெருக்குப்படுற 2 பை அங்கால போய் என்ன செய்யப்படும்? பிரிபடும். சி இன் கீழ் 2 பை சமன் ஆர் என்று கிடைக்கும். அடுத்தது ஏ சமன் பி சய 2c என்னும் சூத்திரத்தில் சியை எழுவாயாக்குக. எதை எழுவாயாக மாற்றணுமோ அந்த ஆங்கில எழுத்து எப்போதும் நேர் பெருமானமாக இருக்கணும். அப்ப இந்த சியை பாருங்க, சிக்கு முன்னுக்கு சய கழித்தல் வந்தா அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்வோம்? பாசிட்டிவ் நேர் பெருமானமாக மாற்றுவோம். மாற்றணும்னா 2cக்கு முன்னுக்கு கழிப்பட்டா இந்த 2cயை சமனுக்கு அங்கால கொண்டு போய் இந்த ஏ இங்கால கொண்டு வரும், இடம் மாற்றம் செய்வோம். அப்ப 2c கழிப்பட்டா அங்கால போய் கூட்டுப்படும் சமன் பி அப்படி இருக்க ஏ கூட்டுப்படுது இங்கால போய் கழிப்படும். அதன் பிறகு சி எழுவாய் மாற்றம் செய்யணும் என்றா 2 என்கிறது சி உடன் பெருக்குப்படுது. பெருக்குப்படுற 2 சமனுக்கு அங்கால போய் பிரிப்படும். அப்ப பி சய ஏ இன் கீழ் 2 என்று ஆன்சர் கிடைக்கும். அப்ப சி சமன் பி சய ஏ இன் கீழ் 2 என்று வரும். இதே போன்று 5வது பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாட்டில் எக்ஸை எழுவாயாக்குக என்று கேட்கப்படுது. அப்ப எக்ஸை எழுவாயாக்கணும்னா 2 இடத்தில் எக்ஸ் இருப்பதனால இதை தெளிவாக அவதானிக்க வேண்டும். இந்த ஏஎக்ஸ் அப்படியே இருக்க இந்த அடைப்பை எம்மால அடைப்பை நீக்கிக் கொள்வோம். இந்த எம் எக்ஸுக்கும் சொந்தம் டீக்கும் சொந்தம் என்கிறதால எம்எக்ஸ் ஆய எம்டி என்று வரும். அப்ப நான் இதுக்கு மேல சொன்ன மாதிரி இந்த 2 பக்கமும் தெரியாக்க அணியம் இருந்தா அந்த தெரியாக்க அணியத்தை ஒரு பக்கம் சேர்க்கணும் என்றா இந்த எம்டிக்கு முன்னுக்கு பாருங்க மறையில வருதுனே, அந்த மறை எம்டியை நேராக மாத்துறதுக்கு இதை சமனுக்கு இடது பக்கம் கொண்டு வந்து இங்க இருக்கிற ஏஎக்ஸை சமனுக்கு வலது பக்கம் கொண்டு போறோம், இடம் மாற்றம் செய்யறோம். அப்ப எம்டி கழிப்பட்டா இடப்பக்கம் வந்தா கூட்டுப்படும், ஏஎக்ஸ் கூட்டுப்படுது, அதை வலப்பக்கம் கொண்டு போகல எம்எக்ஸ் ஆய ஏஎக்ஸ் என்று வரும். அதன் பிறகு பாருங்கடா இந்த 2 உறுப்புலையும் இருந்து எதை பொதுவாக எடுக்கலாம்? எக்ஸை பொதுவாக எடுத்தோம் என்றால் பிரக்கெட் பண்ணி எம் சய ஏ என்கிற அந்த மடங்கு மீதமாக வரும், மடங்காக அந்த அடைப்புக்குள்ள வரும். இப்ப இந்த எக்ஸுக்கும் அடைப்புக்கும் இடையில தர அடையாளம் இருக்கு. யார் எழுவாய் மாற்றம் செய்யணும்? எக்ஸ். அப்ப எக்ஸ் உடன் இந்த எம் சய பெருக்குப்பட்டா சமனுக்கு இங்கால வரக்குள்ள பிரிபடும். அப்ப இங்க எழுத எம் டி இன் கீழ் எம் சய ஏ. அப்ப பிரக்கெட் பண்ணுங்க சமன் எக்ஸ் என்கிறது தனியாக வரும். இதான் கடைசி அந்த ஆன்சர் விடையாக காணப்படும். 6வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு சமன்பாடு தரப்படுது, சோட்டா போட்டிருக்க, இப்படி பிரக்கெட்டுக்குள்ள சி போட்டா சியை எழுவாயாக மாற்றணும். இப்ப சியை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்விடத்தை இருக்கு. இப்ப இந்த சிக்கு முன்னுக்கு பாருங்க ஒரு பின்னம் ஒன்று இருக்கு, 9 5 9 என்று இருக்கு. அப்ப பின்னம் ஒன்று வரும்போது இந்த பின்னத்துல தொகுதி எண்ணோட இந்த சி என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? இந்த அமைப்புல வந்தா தொகுதி எண்ணோட இந்த ஆங்கில எழுத்து சி பெருக்கப்படும் என்கிறத விளங்கிக் கொள்ளணும். இப்ப சியை எழுவாய் மாற்றம் செய்யணும்னா சியை மறைக்கும் போது 32 என்ற பெருமானம் கூட்டுப்படுது, தனியாக இருக்கு. கூட்டுப்படுற 32 சமனுக்கு அங்கால கொண்டு போனா எஃப் சய 32 சமன் 9c இன் கீழ் 5 என்று கடைசி ஆன்சர் வரும். அதன் பிறகு பாருங்க 5 பிரிபட்டா சமனுக்கு அங்கால போனா பெருக்கப்படும். இது ஒரு கோவை என்கிறதால கட்டாயம் பிரக்கெட் பண்ணி பிள்ளைகள் இந்த 5 முன்னுக்கு போடுங்க. பிரக்கெட் பண்ணாம போட்டா உங்களுக்கு அந்த வித்தியாசம் வழங்காது, பிழையாக இருக்கு. அப்ப கோவையை கண்ட நீங்க பிரக்கெட் பண்ணி 5 பிரிபட்டா சமனுக்கு அங்கால போனா பெருக்கப்படும். அப்ப 5 அடைப்பு எஃப் சய 32, 5 அடைப்பை நீக்க கூடாது, அப்படியே வச்சுக்கொண்டு 9c என்று வரும். அதன் பிறகு சி எழுவாய் மாற்றம் செய்யணும்னா 9ங்கிறது சி உடன் பெருக்கப்படுது, சமனுக்கு அங்கால போகும்போது பிரிபடும். அப்ப 5 அடைப்பு எஃப் சய 32 கீழ்
9 என்று விடை கிடைக்கும். இதான் கடைசி ஃபைனல் ஆன்சர் விடையாக இருக்கும். அதே போன்று 7வது y-ஐ எழுவாய் மாற்றம் செய்யணும் என்றால் இந்த y இங்கே இருக்கு, அப்போ ஒரு y மாத்திரம் காணப்படுது. அப்போ ஏயில் எக்ஸ்ங்கிற பின்னம் இந்த பின்னத்துடன் கூட்டுப்படுது. அப்போ கூட்டுப்படுற பின்னம் சமனுக்கு அங்கால போனா y-இன் கீழ் b சமன் 1 சாய x-இன் கீழ் a என்ற பின்னம் அப்படியே வரும், கூட்டுப்படுறது கழிப்படும். அதன் பிறகு y எழுவாய் மாற்றம் செய்யணும் என்றால் b-ங்கிறது பிரிப்படுது, சமனுக்கு அங்கால போனா பெருக்குப்படும், b-ஐ முன்னுக்கு போட்டு ஒரு கோவை பிரக்கெட் பண்ணி 1 சாய x-இன் கீழ் a என்று ஆன்சர் கிடைக்கும். கடைசி விடையாக y சமன் b அடைப்பு 1 சாய x-இன் கீழ் a என்று ஆன்சர் கிடைக்கும். இவ்வாறு தான் ஒரு சமன்பாடு தரப்படும் போது அவன் எந்த ஆங்கில எழுத்து எழுவாய் மாற்றம் செய்ய சொல்றானோ இந்த மெத்தட் ஊடாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்த சிறிய தலைப்பை பற்றி பார்ப்போம். இப்ப அடுத்த சிறிய தலைப்பை பாருங்க. இந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பு பிரதி ஈடு. அப்ப ஏற்கனவே சமன்பாடுகள் சம்பந்தமாக படித்திருந்தோம். அந்த சமன்பாட்டில் தெரியா கணியத்துக்கு பெருமானம் தரப்படும். அவன் கேட்கின்ற தெரியா கணியத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அதன் அடிப்படையில் a சமன் b சக c சய 2 என்னும் சூத்திரத்தில் b சமன் 7 c சமன் 6 என்று சொன்னா a-இன் பெருமானத்தை கேட்கின்றான். அப்ப இந்த சமன்பாட்டை நீங்க மறுபடியும் பார்த்து எழுதிவிட்டு a-இன் பெருமானத்தை கேட்டுப்படுது. அப்ப b-இன் பெருமானம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு 7 என்று, c-இன் பெருமானம் 6 என்று சொல்லப்பட்டிருக்கு சய 2. அப்ப பொட்மாஸ் அடிப்படையில் பிரக்கெட் அடைப்பை செய்ய வேண்டும். அப்ப 7 மாறும் 13, அதிலிருந்து 2 கழிக்கும் போது a-இன் பெருமானம் 11 என்று கிடைக்கும். இதே போன்றுதான் y சமன் mx ஆக c என்னும் சூத்திரத்தில் y சமன் mx ஆக c என்னும் சூத்திரத்தில் y-இன் பெருமானம் 11, x-இன் பெருமானம் 5. அப்ப m-க்கும் x-க்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்ப 5 போறேன் பிளஸ் c-இன் பெருமானம் மறை 4 பிரக்கெட் பண்ணி எழுதணும் மறையை கண்டா. அப்ப 11 சமன் 5 m-ஆல பெருகின 5m நேரிண்டு மறை 4. அப்ப 4 கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். அப்ப 5m சமன் 15. 5m 15 ஒரு m-இன் பெருமானம் பிரிப்படும். 5 பெருக்குப்பட்டா அங்கால போய் பிரிப்படும். அப்ப m சமன் 3 என்று கிடைக்கும். இவ்வாறு சமன்பாட்டில பிரதியிட்டு அவன் கேட்கின்ற கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். இவ்வளவுதான் சூத்திரங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய விடயம் பிள்ளைகள். இத்துடன் இந்த அலகு முழுமையாக முடிவடைந்துள்ளது. அடுத்த வகுப்பில் மற்றொரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.